இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமர் 0 டைமர் 1 இதெல்லாம் இன்டர்நெட் பேஸ்டு எனக்கு எல்இடி எப்படி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது அதுக்கான கோடிங்ஸ் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் இன்டர்ப்டை யூஸ் பண்ணி எனக்கு ஒரு சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் ஒரு எல்இடி வந்து ஆன் ஆகணும். இதுக்கான கோடிங்கை தான் பார்க்க போகிறோம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி ஒரு சுவிட்சு கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ அந்த கோடி வந்து நான் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இது கோடி வந்து ரன் ஆகணும். ஆனால் இதில் வந்து அந்த ஹெக்ஸ்பைர் வந்து இல்லைன்னு சொல்லி அதில் காமிக்குது. ஓகே, இதுக்கான கோடி வந்து நான் ஆல்ரெடி ரைட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து ப்ளே பண்ணுறேன். ஓகே, கோடி வந்து நான் கம்பைல் பண்ணுறேன். கம்பைலிங் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கான ஐசியை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு prg.x அந்த ஹெக்ஸ் ஃபைலை வந்து நான் லோட் பண்ணுறேன். ஓகேவா, லோட் பண்ணிவிட்டு இப்போ ஓகே எகெயின் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி வந்து ஆன் ஆகலை. சுவிட்சுக்கு வந்து ஸ்டேட்டஸ் வந்து இன்புட் போயிருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணல, சுவிட்சை நான் ப்ரெஸ் பண்ணுறேன், எல்இடி ஆன் ஆகுது. ரிலீஸ் பண்ணுறேன், ஆஃப் ஆகலை. எகெயின் நான் ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறேன், ஆஃப் ஆகுது. ஓகே, நான் என்ன பண்ணேன், 1ன்னு வந்தால் எனக்கு எல்இடி வந்து ஆன் பண்ணு, 2ன்னு வந்து ஆஃப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நான் கண்டிஷன் போட்டுருக்கேன். அதனால் அந்த எல்இடி வந்து ஆன் ஆஃப் ஆகுது. இப்போ இதுக்கான கோடிங் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ என்ன பண்ணேன், இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். prg.c அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். பார்த்தீங்க அப்படின்னா a=a+1ன்னு போட்டுக்கணும். லூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா a=1 இருந்தால் எல்இடி வந்து ஆன் பண்ணு, a=2 ஆச்சுன்னா எல்இடி 1 வந்து 0 பண்ணுன்னு சொல்லிட்டேன். ஓகே, வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ இதுக்கு முன்னாடி இன்டர்ப்ட்னா என்ன அப்படின்னு யாருக்காவது ஒரு ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இன்டர்ப்ட்னா என்னென்ன ஐடியா இல்லை அப்படின்னா நான் சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை தெரிஞ்சுங்க. இப்போ இன்டர்ப்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டையும் பேசிக்கிட்டு இருக்கீங்க, டக்குன்னு உங்கள் மொபைலுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அப்போ நீங்கள் எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க? உங்களுடைய மொபைல் ஃபோன் காலுக்கு தான் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க. இதுதான் வந்து என்னென்னா இன்டர்ப்ட். ஏன்னா இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பேசிக்கிட்டு இருக்கீங்க, டக்குன்னு ஃபோன் கால் வந்தாலும் நீங்கள் ஃபோனுக்கு தான் வந்து முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டே நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தது என்ன ஆச்சு, அப்படியே தடைப்பட்டுருச்சு. அப்போ அதுதான் என்னது, ஒரு இன்டர்ப்ட். அப்போ அந்த இன்டர்ப்ட்னா எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல்ஸ்க்கு வந்து கோடிங் ரைட் பண்ணுறது. ஓகே, அது வந்து நான் டெஃபினேஷனாக சொல்ல உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, டெஃபினேஷனாக நான் சொல்லணும் அப்படின்னா இதுக்கான வீடியோஸ் எல்லாமே என்ன பண்ணுறேன், PIC16F877A அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவலாக எல்லா இப்போ இதில் எடுத்த 12 டாபிக்ஸ் எல்லாமே அதில் வந்து நான் டெஃபினேஷன் கொடுத்து உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, பாஸ் இன்க்ளூட் pic.h. ஓகே, பிக்கான லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி 4 மேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, கான்ஃபிகில் வந்து 0x3f75 ஏன்னா நான் வந்து இன்டர்னல் கிறிஸ்டல் ஆக்சைடு வந்து யூஸ் பண்ண போகிறேன். அப்படின்னா தான் இந்த கோடிங்கை யூஸ் பண்ணியிருக்க எல்லாத்துலேயும் வந்து கம்பல்சரி இந்த கான்ஃபிக் லைன் வந்து நான் சொல்லிட்டு வரேன். ஓகே, நம்ம PIC16F877A என்னோடய வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கான்ஃபிக் லைனை யூஸ் பண்ணிக்க மாட்டேன். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் கான்ஃபிக் லைன் நான் யூஸ் பண்ணல அப்படின்னா நான் இன்டர்னல் ஆக்சைடை வந்து நான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் அதை சொல்லிட்டு வரேன். ஓகேவா, அடுத்து அன்சைன்டு இன்ட் a=0 ஆர்ஸ் டிஃபைன் LED1 GPIO 0 ஒரே ஒரு எல்இடி வந்து GPIO 0 வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். வாய்டு இன்டர்ப்ட் RCX எனக்கு இன்டர்ப்ட் பின்ன என்ன பண்ணுங்க, RCXயில் வந்து வேரியபிள் ஃபங்க்ஷனோட நேம் வந்து RCX. ஓகே, நீங்கள் இன்டர்ப்ட்டுங்கிறது வந்து காமனாக எழுதி ஆகணும். இந்த RCX அப்படிங்கிறது நீங்கள் என்ன நேம் வேணும் கொடுக்கலாம். அதெல்லாம் டைமர் 0 டைமர் 1 RCX நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ இன்டர்ப்ட் பிளாக் வந்து ஈக்குவல் 1 இருந்துச்சுன்னா உள்ள வந்து a=a+1 இன்ட் f=0 ஏன்னா இன்டர்ப்ட் பிளாக் வந்து என்ன பண்ணுங்க 0 பண்ணி அடுத்த டைம் இன்டர்ப்ட் வந்துச்சுன்னா அடுத்த உள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா ஃப்ளாக் 1 இருந்துச்சு அப்படின்னா அடுத்த டைம் வந்து அதை எதுவும் பண்ண முடியாது. இப்போ உங்கள் ஃபோன் கால் வந்துகிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபோன் எடுத்து பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த ஃபோன் காலை வச்சா மட்டும் அடுத்த ஃபோன் கால் வரும். லேண்ட்லைனில் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா இல்லை அப்படின்னா லேண்ட்லைனுக்கு அடுத்த ஃபோன் கால் வருமா, அந்த லேண்ட்லைனில் என்ன ஆகும், நம்பர் வந்து பிஸியாக இருக்குது அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ இருக்க நார்மல் மொபைல் ஃபோனில் வந்து 2 இன்டர்ப்ட் வந்து நமக்கு வந்துகிட்டு இருக்குது. நீங்கள் ஃபோன் கால் பேசிகிட்டு இருந்தாலும் இன்னொருத்தவங்க ஃபோன் பண்ணால் உடனே ரிசீவ் ஆகும். ஆனால் வந்து லேண்ட்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொருத்தருக்கு என்ன ஆகுது, இந்த ஃபோன் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஃபோன் கால் உள்ளே வராது. அப்போ என்ன ஆகும், இன்டர் ஃப்ளாக் வந்து 1லேயே இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த இன்டர் ஃப்ளாக் எப்போ 0 ஆகுதோ அப்போ தான் அடுத்த ரேட்டாக வரும். அப்போ அவங்க லேண்ட்லைனில் ரிசீவர் எப்போ கீழே வைக்கிறாங்களோ அப்போ தான் அடுத்த ஃபோன் கால் வரும். ஓகே, அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அனலாக் செலக்ட்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு தெரியும். கம்பேரட்டர் கண்ட்ரோல் ரிஜிஸ்டர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னு தெரியும். ஏன்னா எல்லா பேரையும் டிஜிட்டலாக யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்காக. அடுத்த ட்ரெஸ் IO = 0x04 ஏன் அந்த ட்ரெஸ் = 0x04 நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நான் ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா 0x00 தான் கொடுத்தேன். அப்போ டைமருக்குலாம் நான் போய் நான் அந்த இன்டர்ப்ட்டுக்கான PDF வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆனால் இது வந்து நான் என்ன பண்ணுறேன் 0x04 கொடுத்துருக்காங்களா, ஏன்னா நான் சுவிட்சில் இங்கே எந்த ஒரு நேமே நான் கொடுக்க கிடையாது. அப்போ எதுக்காக நம்ம கொடுத்தோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல. அப்போ அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கான PDF வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. இப்போ இதில் வந்து என்ன பண்ணலாம், இதுக்கான இன்டர்ப்ட்டுக்கான ஃபைல் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப்பிக்கோட ப்ரிஃபரன்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்டர்னல் இன்டர்ப்ட் டைமர் 0 GPIO போர்ட்டு. ஓகே, நான் என்ன பண்ணுறேன் GPIO போர்ட்டை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ப்ட்டுக்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, பவர் கண்ட்ரோல் ரிஜிஸ்டர், பெரிஃபரல் இன்டர்ப்ட் ரிஜிஸ்டர். ஓகே, இப்போ பெரிஃபரல் இன்டர்ப்ட் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம யூஸ் பண்ணும்போது பெரிஃபரல் இன்டர்ப்ட் எனேபிள் ரிஜிஸ்டர். இப்போ இந்த ரிஜிஸ்டர் தான் நம்ம வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணோம். வெயிட் பண்ணுங்கள், இதுக்கான வேல்யூ இங்கே இருக்குது பாருங்கள்.
இன்டரப்ட் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர். ஓகே, இன்டரப்ட் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இன்ட்டு கான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு குளோபல் இன்டரப்ட் எனேபிள். இதுக்கான இது பிளாக் டேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே மென்ஷன் பண்ணல. ஆனால் நான் வந்து என்ன பண்ணுவேன், PIC 16F877A வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதை போய் வாட்ச் பண்ணிங்க. குளோபல் இன்டரப்ட் எனேபிள், பெரிஃபரல் இன்டரப்ட் எனேபிள், டைமர் 0 இன்டரப்ட் எனேபிள், இன்ட் இ அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் எனேபிள், GPIE அப்படின்னா என்ன, போர்ட் சேஞ்சிங் இன்டரப்ட் எனேபிள். ஓகே, இது ஒன்று மட்டும் நான் என்னன்னு செக் பண்ணிக்கிறேன். GPIE அப்படின்னா என்ன, போர்ட் சேஞ்ச் இன்டரப்ட் எனேபிள். அடுத்து டைமர் 0 இன்டரப்ட் ஃப்ளாக். ஓகே, எனக்கு வந்து எந்தெந்த ஃப்ளாக்லாம் வந்து ஒன்றாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைமர் 0 இன்டரப்ட் ஃப்ளாக்கு. அடுத்து இன்ட் எஃப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் ஃப்ளாக்கு. GPIF இந்த பிளாக்லாம் என்ன ஒன்றுன்னு செட் ஆச்சுன்னா நமக்கு வந்து இன்டரப்ட் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ GIE குளோபல் இன்டரப்ட் எனேபிள்ஸ் வந்து என்ன இனிஷியலாக 1ல் தான் இருக்கும். பெரிஃபரல் இன்டரப்ட் எனேபிளும் 1ல் தான் இருக்கும். அடுத்து நமக்கு எந்த இன்டரப்ட் வேணுமோ அந்த இன்டரப்ட் தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த இன்டரப்ட் பின்னை மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அப்போ நான் T0IE அப்படின்னா டைமர் 0 இன்டரப்ட் எனேபிள் பின் மட்டும் 1 ஆகணும். அப்போ இதை 1 பண்ணியிருப்பேன். அடுத்து இன்ட் இ எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் அப்படின்னா என்ன ஆகும், GP2ங்கிற பின் வந்து எக்ஸ்டர்னல் இன்டரப்டாக நமக்கு எனேபிள் ஆகும். அப்போ நம்ம 1 கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும், GP2. அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த சிமுலேஷனில் பாருங்கள், GP2 0 1 2 இதில் தானே நான் வந்து சுவிட்ச் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த எல்இடிக்கு வந்து வேல்யூஸ் என்ன பண்ணிருக்கேன் 1 2 4. அப்போ அதனால தான் இந்த போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0x04ன்னு கொடுத்துருக்கேன். வேறெல்லாம் எந்த இஷ்யூ இல்லை. அப்போ இந்த டேட்டா ஷீட் வந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, கீழே வந்து சம் இன்டரப்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம என்ன பண்ணல, இந்த டபிள்யூ ப்ரோம் இன்டரப்ட் இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணல. ஓகே, டபிள்யூ ப்ரோமுக்குலாம் என்ன பண்ணல அப்படின்னா நான் ஃபியூச்சரில் வந்து நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து காமனாக டைமர் 0 எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் வரைக்கும் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் இன்டரப்ட் எனேபிள், பெரிஃபரல் இன்டரப்ட் எனேபிள், எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் எனேபிள் எல்லாம் எனேபிள் பண்ணிவிட்டு ஒயில் ஆஃப் 1ல் A = 1, A = 1 இருந்து எனக்கு எல்இடி 1 எல்இடி வந்து 1 பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி A = 2 இருந்துச்சு அப்படின்னா எல்இடி 1 வந்து 0 பண்ணுன்னு சொல்லிட்டு ஏங்கிற வேரியபிளும் அங்கே 0 பண்ணு. அப்போ என்ன ஆகும், எகைன் நான் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் ஏங்கிற வேரியபிள் 1 ஆகும், எல்இடி வந்து ஆன் ஆகும். அடுத்த டைம் ப்ரெஸ் பண்ணும்போது 2 வரும், எல்இடி வந்து 1 வந்து என்ன பண்ண 0 பண்ணேன். எகைன் நான் ஏங்கிற வேரியபிள் 0 பண்ணேன். எகைன் நான் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் ஏங்கிற வேரியபிள் 1 ஆகும் வரும். ஓகே, இதுக்காக தான் நான் அதை அப்ளை பண்ணேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கோடிங் வந்து கம்பைல் பண்ணுறேன். கோடிங் ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோடிங் வந்து கம்பைல் ஆகிடுச்சு, பில்டு சக்ஸஸ்ஃபுல். இப்போ இதுக்கான சிமுலேஷன் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன், கோடிங் ஸ்டாப் பண்ணிட்டு எகைன் ப்ளே பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ப்ரெஸ் பண்ணுறேன், ஆன் ஆகுது. எகைன் ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறேன், ஆஃப் ஆகுது. ஓகே, அப்போ நம்மளுடைய கோடிங் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இதில் யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மள அந்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.